ஓகே, இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளச் ஒரு வண்டியில் ரொம்ப 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 முக்கியமான கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளச் தான். இந்த கிளச்சை எப்படி ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணணும், எந்தெந்த கியருக்கு எப்படி அழுத்தணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லா கியருக்குமே அழுத்தும்போது கிளச்சை ஃபாஸ்ட்டாக தான் அழுத்தணும், எடுக்கும்போது ஸ்லோவாக எடுக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு செகண்டுக்கு ஸ்லோவாக எடுக்கணும், தேர்டு ஃபோர்த்துக்கு போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிளச்சை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். முதல்ல கால் எப்படி வைக்கணும் தெரியுமா? இந்த விரலுக்கு கீழே இந்த இடத்துல. ஓகே, அதேமாரி கால் வந்து கொஞ்சம் தரையில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கும்போது சப்போர்ட்டாக இருக்கும். எப்படி எடுக்கிறோன்றதை கவனித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே போய் முட்டுற வரைக்கும். ஓகேங்களா? எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், கால் வந்து தரையில் வச்சுட்டு தேய்ச்சிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வரணும். இப்போது இந்த ஃபஸ்ட் கியரில் மூமெண்ட் எங்கே இருக்குன்னு கவனித்து அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அதாவது எடுக்கவும் கூடாது, மெரிக்கவும் கூடாது. எது வரைக்கும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் கியரில் வர மூமெண்ட்டு ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம அந்த இடம் கிளச்சை ஹோல்ட் பண்ணணும். இது நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடறேன். காலை எடுத்துருங்க. இப்போது கிளச்சை அழுத்துங்கன்ன உடனே அழுத்திடுறோம். எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், மெதுவாக எடுத்துகிட்டு வரோமா, அந்த மூவிங் பாயிண்ட்டு லேட் ஆகிறதுனால, அதாவது சில வண்டிங்களுக்கு ஆஃப் கிளச்சில் இருக்கலாம், சில வண்டிங்களுக்கு முக்கால்வாசி கிளச்சில் கூட இருக்கும். அதை கவனிக்காமல் அந்த மெதுவாக எடுத்துகிட்டு, ஸ்டார்டிங்கில் மெதுவாக எடுத்துகிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறோம், டப்புன்னு அப்படி வேகமாக விட்டுறோம். அப்படி வேகமாக விடுறதுனால தான் வண்டி இடித்து ஆஃப் ஆகுறது. இது வேகத்தடையில் நடக்கும், ஸ்டார்டிங்கில் வண்டி எடுக்கும்போது நடக்கும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா கிளச்சை நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்லோனஸ், அதாவது ஸ்லோவாக எடுக்கிறத கண்டினியூ பண்ணணும். நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிளச்சில் ஃபால்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த எந்தெந்த கியருக்கு எப்படி அழுத்தணுன்றதை நான் சொல்லிடுறேன். கிளச் வைங்க, ஃபுல் ப்ரெஸ். எடுக்கும்போது கால் தரையில் வச்சுட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிளச்சுக்கு மேலே உங்களுக்கு இப்போ இங்கே மூவிங் இருக்குன்னு வச்சா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே எடுக்காமல் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். இது கொஞ்சம் நேரம் அந்த ஃபஸ்ட் கியரில் வர மூமெண்ட் வர வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த காலை எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வச்சுக்கோங்க. ஆக்சிலேட்டரில் வச்சுட்டு மெதுவாக நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. மறுபடியும் கியரை மாற்றும் போது ஸ்பீட்லேருந்து காலை எடுத்துருங்க, கிளச்சை வேகமாக எடுத்துங்க, செகண்ட் கியரை சேஞ்ச் பண்ணுறோம் மெதுவாக. இப்போ நம்ம ஃபஸ்ட் கியரில் விட கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம், எங்கே நிறுத்தாமல் நிதானமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது முழுசாக எடுத்துடணும். இது செகண்ட் கியருக்கான ஸ்பீடு. மறுபடியும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், ஆக்சிலேட்டர் அதிகமாகுது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கியரை மாற்றுறதுக்கு ஸ்லோ, கிளச், கியரை சேஞ்ச் பண்ணுறோம், கிளச்சை எடுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேகம், அதாவது ஸ்பீடு ஏற 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 அந்த எடுக்கிற கிளச்சோட மெத்தடும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்திக்கணும். இப்போ ஃபோர்த்து கியருக்கு கிளச் எடுக்கும்போது ஈவனாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்பீடு போயிட்டுருக்கோம். சரி, திடீர்னு ஒரு வேகத்தடை வருது. அந்த வேகத்தடை வரும்போது நம்ம முதல்ல எதை யூஸ் பண்ணோம்? இப்போ நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டரில் வேகத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுங்க, 60 இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்கன்னா முதல்ல ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்து பிரேக் ஆண்டை மாற்றிக்குங்க. பிரேக்கை லைட்டாக அப்ளை பண்ணணும், ஹெவியாக லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ண பிறகு வேகம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வரும். இப்போ 50லேருந்து 40, 40லேருந்து 40க்குள்ளே வந்து, அதாவது ஒரு 35 வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து இடிக்கிற மாதிரி தெரியும். அப்படி இடிக்கும்போது கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம கியரை டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மறுபடியும் பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கிளச்சு நம்ம இப்போ செகண்ட் கியரை போட்டுட்டு ஸ்லோவாக தான் எடுக்கணும். ஏன்னா வேகம் குறைஞ்சிச்சு இல்லையா? வேகம் குறைஞ்சிச்சின்னா கிளச்சை எடுக்கும்போது நிதானமாக எடுக்கணும். வேகம் அதிகமானால் தான் கிளச்சை வேகமாக எடுக்கணும். வேகம் குறைஞ்சிச்சின்னா கிளச்சை ஸ்லோவாக தான் எடுக்கணும். அப்போது எந்தெந்த கியரில் வேகமாக போவோம், எந்தெந்த கியரில் ஸ்லோவாக போவோம்? ஃபஸ்ட்டு செகண்டு லோ கியர், தேர்டு ஃபோர்த்து ஹை கியர். ஓகேங்களா? இதை இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த அழுத்தும் போதும் எடுக்கும் போதும் எந்தெந்த கியருக்கு எப்படி அழுத்தணும், எந்தெந்த கியருக்கு எப்படி எடுக்கணும், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு டிராஃபிக்கில் ஓட்டும் போது குழப்பம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா இதில் கொஞ்சம் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் தெளிவுபடுத்தி. ஓகே, ரைட். வேறு ஏதாவது டவுட்டுங்களா கிளச்சை பற்றி? இந்த பிரேக்கு, ஆக்சிலேட்டரு? ஓகே. இப்போது நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, முதல்ல கிளச் அழுத்தணுமா இல்லை பிரேக் அழுத்தணுமா? நம்ம வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வர குழப்பமே அதுதான். ஸ்பீடு போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பேர் பிரேக் அழுத்த சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கிளச் அழுத்த சொல்லுவாங்க. இது நீங்கள் போகிற வேகத்தை பொறுத்து மாறும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேகமாக போகிறீங்கன்னா முதல்ல பிரேக், அப்போ மெதுவாக போகிறீங்க அப்படின்னா முதல்ல கிளச்சு, அப்புறம் தான் பிரேக். ஏன் முதல்ல கிளச் அழுத்தணும்? மெதுவாக போகும்போது ஏன் முதல்ல கிளச் அழுத்துறோம்? ஏன்னா வேகத்தை குறைக்க தேவையில்ல. இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஏன் முதல்ல கிளச் அழுத்துறோம்னா கியரை செயல் இழக்க வைக்கணும் முதல்ல. ஏன்னா கியர்லேருந்து டைரெக்டாக பிரேக் அடித்தா என்ன ஆகும்? வண்டி இடித்து ஆஃப் ஆகிடும். அதை ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இந்த கிளச்சோட வேலையே. அதனால தான் முதல்ல ஸ்லோவாக போகும்போது கிளச் அழுத்துறோம், அப்புறம் பிரேக் அழுத்துறோம். இதே வேகமாக அதிகமாக இருக்கும்போது முதல்ல பிரேக் அழுத்துறோம். அந்த பிரேக்கு ப்ளஸ் அந்த கியரில் இருக்கிறதுனால வேகம் சீக்கிரமாக உங்களுக்கு குறையும், கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் கிளச் அழுத்தும். அப்போது இதை நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் இந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸ்லேருந்து நீங்கள் டவுனில் இறங்குறீங்க பாருங்கள், அந்த டைமில் பாருங்கள், டைரெக்டாக பிரேக் அழுத்தாமல் கியரை டவுன் பண்ணி கிளச் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலாக இறங்குறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். இதே நீங்கள் அந்த ஸ்பீட்லேயே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளச்சை பிடிச்சிக்கிட்டு பிரேக் அழுத்துனீங்கன்னா கிளச்சை பிடிச்ச உடனே வண்டி இன்னும் ஃப்ரீ ஆகிடும். அது டவுனில் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம இதை ரன்னிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே.